பாசும் தழைய போட்டு பாடுபடு ஜல்லக்கண்ணு. ஆத்தூரு கிச்சடி சம்பா, ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு. ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு. நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு, தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு ஜல்லக்கண்ணு. நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு, தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு ஜல்லக்கண்ணு. கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லாட வச்சு, கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு. நல்லா அடிச்சு தூசி அளந்து போடு ஜல்லக்கண்ணு. பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே, பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. நீயும் சித்து போட்டு பணத்தை எண்ணு ஜல்லக்கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திரவ உயிர் உர உற்பத்தி தொழில்நுட்பம் குறித்து விவரிக்கின்றார் கடலூர் மாவட்டம் உயிர் உர உற்பத்தி மைய முதுநிலை வேளாண் அலுவலர் ஜி பாலசுப்ரமணியன் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைத்து பயனடைந்த விழுப்புரம் மாவட்டம் ஊரல் கிராம வேளாண்மையாளர் கே கமலக்கண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் ஈரோடு மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் புதிய பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்துவதில் மாவட்ட முதன்மை வங்கியின் செயல்பாடுகள் குறித்து இம்மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் எம் சந்திரசேகரன் அவர்கள் தரும் தகவல்கள். இன்றைய தகவல் நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள உருளைக்கிழங்கு விலை நிலையாக இருப்பதற்கான ஆலோசனை குறித்த தகவல்கள். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மேற்கு மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வேளாண்மையாளர்களுக்கு பயிர் உற்பத்தியில் நிரந்தரமற்ற வருவாயை நிவர்த்தி செய்யும் பொருட்டும் மண்வளத்தை பாதுகாக்கவும் உருவாக்கப்பட்டதே ஒருங்கிணைந்த பண்ணை முறை ஆகும். பயிர் தொகுப்பு, கால்நடை பராமரிப்பு, மீன் வளர்ப்பு, வனவியல் போன்ற வேளாண் சார் தொழில்கள் வேளாண் பொறியியலில் பெரும்பங்காற்றி வருகிறது. திண்டிவனம் வேளாண் அறிவியல் நிலையத்தில் பயிற்சி பெற்று ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைத்து பயனடைந்த விழுப்புரம் மாவட்டம் ஊரல் கிராம வேளாண்மையாளர் கே கமலக்கண்ணன் அவர்களை சந்தித்த போது எனக்கு 10 ஏக்கர் இருக்குது. 10 ஏக்கரில் 5 ஏக்கர் நெல் நட்டுருக்கோம், 3 ஏக்கர் கரும்பு போட்டிருக்கு, 1 ஏக்கர் கத்திரி நட்டுருக்கேன், 1 ஏக்கர் வெண்டை, 3 ஏக்கர் க்ரீன் ஃபாடர். அதில் ஃபாடர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோ4, கோ5, கோஎஃப்எஸ் 29, 31 இது எல்லாம் இப்போ வச்சிட்ருக்கோம். இந்த புல்லுங்க எல்லாமே என்னுடைய மாட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாட்டுலேருந்து வர எருக்களை எல்லாத்தையுமே விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கரும்பு பார்த்திங்கன்னா கரும்புலேருந்து வர சோகையை எடுத்து எங்கள் மாட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெல் நெல் நட்டுருக்கு, பொன்னி, அதான் அப்போது அந்த காலத்தில் சொல்லுவோம் வெள்ளை பொன்னின்னு சொல்லிட்டு 4 மாத பயிர் அது, அதை பண்ணிகிட்ருக்கு. எங்களுடைய மாட்டுலேருந்து வர சாணத்தை அது யூஸ் பண்ணிக்கிட்டு அதிக உரமே போடாமல் இயற்கை விவசாயமாக பண்ணிக்கிட்டு அதிலேருந்து எடுத்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதை ஸ்ப்ரே பண்ணுற வேலை இல்லை, மருந்து எதுவும் போடுற வேலை இல்லை, எல்லாமே இயற்கையாகவே போயிட்டுருக்கு. இது ஏன்னா எங்களுடைய மாற்ற எருவு வச்சு எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி கோமியம் ஸ்ப்ரே பண்ணுறது, கோமியத்தில் ஸ்ப்ரே பண்ணிடுறோம். பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், கனாமிர்தம் எல்லாமே போட்டு நாங்கள் விவசாயத்துக்கு அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இயற்கை விவசாயம் சொல்லிட்டு பார்த்தாக்கா இதிலேருந்து எடுத்து பண்ணுறதால நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. எங்களுடைய நெல்லுக்கோ எங்கள்கிட்ட இருந்து உற்பத்தி ஆகிற காய்கறி எல்லாமே அசோலா வச்சிட்ருக்கேன்.
அசோலா வந்து மாட்டுக்கு கொடுக்குறோம், ஆட்டுக்கு கொடுக்குறோம். கோழி பண்ணை இருக்குது, நமக்கு வந்து 10,000 கோழி அளவுக்கு பண்ணை இருக்குது. அதில் வந்து இந்த அசோலா வந்து கோழிக்கும் கொடுக்குறோம். கோழி கொடுக்குறதால அது வந்து growth வந்து நல்லா இருக்குது, வளர்ச்சி நல்லா இருக்குது. அதில் வந்து கொழுப்பு சத்து அதிகம், அதனால் வந்து வளர்ச்சி நல்லா அதிகமாக இருக்குது. இந்த வந்து கோழி சாணத்தை வந்து திரும்ப நம்ம வந்து ஃபாடருக்கு யூஸ் பண்ணிடுறோம். அது யூஸ் பண்ணுறதால நல்ல வளர்ச்சி இருக்குது. அடுத்ததாக வந்து கோ4, கோ5, கோஎஃப்எஸ் 29, 31 சைடு இருக்குது. அதுக்கும் வந்து மாட்டு எருவு தான், கோழி எருவு தான் எல்லாமே. அதை எடுத்து என்ன பண்ணுறோம், நாங்கள் எங்களுடைய மாட்டுக்கு கொடுத்துட்றோம். அதேமாரி வைக்கோலும் வந்து எங்கள் மாட்டுக்கு கொடுத்துறோம். இது வந்து சுழற்சி முறையில் வர்றதால எங்களுக்கு எந்த பொருளையுமே நாங்கள் போய் வெளியில் போய் வாங்க வேண்டிய வேலையே இல்லை. ஏன்னா வந்து இது வந்து நம்மக்கிட்டேயே உற்பத்தி ஆகிட்டே இருக்குது. சாணம் வந்து இப்போ எருவாக போயிட்டு எருவு வந்து பயிருக்காவது, பயிர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த விளைச்சலை அறுத்துட்டு வைக்கோல் வந்து நமக்கு எடுத்துடுறோம். அதேமாரி க்ரீன் ஃபாடரும் எடுத்து மாட்டுக்கு கொடுத்துட்றோம். இது வந்து சுழற்சி முறையில் வந்துக்கிட்டே இருக்குது. தனியார் கம்பெனி மூலிமா டைப் வச்சுக்கிட்டு 10,000 கோழி வளர்க்குறோம். அது வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 6 பேட்ச், அதான் 42 நாள் ஒரு கோழியோட ஏஜ். அதை பண்ணுறோம். 6 பேட்ச் வருது ஒரு வருஷத்துக்கு. ஒரு தடவை இன்கம் வந்து ஒரு 1 லேக்லேருந்து 125 வரைக்கும் வருது. அதில் ஒரு இன்கம்மு. அந்த கோழிக்கெலாம் வந்து எங்களுடைய நிலத்தில் விளையிற தானியம் மட்டுமே கொடுக்குறோம். நாங்கள் வெளியிலேருந்து எங்கேயும் எதையும் வாங்கிட்டு வரதில்லை. எங்கக்கிட்ட வந்து மாடு இருக்குது, 20 மாடு. ஜெர்சி மாடு இருக்குது, ஹெச்எஃப் கிராஸு, சிந்தி கிராஸு, சிந்தி, இந்த 4 வெரைட்டி மாடு எங்கக்கிட்ட இருக்குது. அதேமாதிரி வந்து அந்த மாடுங்களுக்கு வந்து எங்கள் இப்போ எங்கள் பண்ணையிலேருந்து வர்றதே புல்லெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மாடு வந்து மினிமம் 6லேருந்து 8 லிட்டர் வரைக்கும் கறக்குது. இந்த பாலை வந்து நாங்கள் வந்து கறந்த 1 ஹவர்லேயே வந்து ஃபார்ம் ஃப்ரெஷ் மில்க்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து திண்டிவனம் பக்கத்தில் உடனே வந்து எடுத்து போய் கொடுத்துட்றோம். இது வந்து பண்ணைப்பாலுன்றதால இதில் வந்து தண்ணி கலப்படம் எதுவுமே இல்லாமல் மக்களை நேரடியாக போய் சேர்றதால அவங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. இந்த மாடுங்களுக்கு வந்து அசோலா கொடுக்குறோம். எங்களுடைய க்ரீன் ஃபாடர் எல்லாமே நாங்கள் இங்கேருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து தொழில்நுட்ப ஆலோசனை வந்து திண்டிவனம் கேவிகேலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நாங்கள் அவங்கள போய் கேட்போம், அவங்க வந்து சொல்லிவிடுவாங்க. இல்லைன்னா அவங்களே கூட இங்கே நேரில் வந்து எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இந்த ஒருங்கிணைந்த பண்ணையை வந்து ஆரம்பிக்கிற என்ன மாதிரி விவசாயிங்க முதல்ல வந்து ஒரு சின்ன லெவலில் தான் ஆரம்பிக்கணும். எடுத்ததும் வந்து பெரிய லெவலில் ஆரம்பிக்கக்கூடாது. ஏன்னா வந்து பேசிக்காக வந்து அதில் இருக்கிற நெளிவு சுழி எல்லாமே நம்ம வந்து முதல்ல பார்த்துக்கிறதுக்கு அப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போகணும். இதை பண்ணோம்னா நம்ம வந்து அதிக முதலீடு போட வேண்டிய வேலையே இல்லை. ஏன்னா கம்மியான முதலீடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டோம்னா நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. இதை வந்து என்ன போன்ற விவசாயி எல்லாருமே இந்த கருத்தை வந்து ஃபாலோ பண்ணி அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்குமாறு நான் வந்து ரொம்ப பணியோடு கேட்டுக்கிறேன். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் கே. கமலக்கண்ணன் அவர்களை 09751774778 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் ஈரோடு மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் புதிய பயிர் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்துவதில் மாவட்ட முதன்மை வங்கியின் செயல்பாடுகள் குறித்து விவரிக்கிறார் இம்மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் எம். சந்திரசேகரன் அவர்கள். ஈரோடு மாவட்டத்தில் வந்து நேஷனலைஸ் பேங்க் வந்து 382 கிளைகள் உள்ளது. இந்த பிரைம் மினிஸ்டருடைய இன்சூரன்ஸ் திட்டம் வந்து இப்போ சமீபத்தில் வந்து நம்ம ஈரோடு மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவருடைய அறிவுரையின் பேரில் வந்து எல்லா வங்கிகளும் வந்து திட்டத்தை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறதுனால நாங்கள் வந்து இந்த பிரைம் மினிஸ்டர் பீமா ஃபேசல் யோஜனா அப்படிங்கிற ஸ்கீமை வந்து முதல்ல மாவட்ட தலைவருடைய தலைமையில் கூட்டம் நடத்தி எல்லா வங்கிகளுக்கும் அந்த ஸ்கீமை பற்றி எடுத்து சொல்லி மாவட்டத்தில் உள்ள எல்லா யூனியன் ஆஃபீஸ், பஞ்சாயத்து யூனியன், பிளாக் ஆஃபீஸில் ஃபுல்லாக மீட்டிங் நடத்தி அவங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி நேஷனலைஸ் பேங்க் மேனேஜர்ஸுக்கெலாம் வந்து மீட்டிங் நடத்தி இந்த ஸ்கீமை வந்து எடுத்து சொல்லி லோனி ஃபார்மர்ஸு, நான் லோனி ஃபார்மர்ஸ், அதாவது லோனி ஃபார்மர்ஸ் அப்படின்னா பேங்கில் கடன் வாங்கிறவங்களுக்கு 100% 100% இன்சூரன்ஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத, அதேமாதிரி லோன் வாங்காத விவசாயிகளுக்கு வந்து அவங்களுடைய ஆப்ஷன், வில்லிங்னஸ், யார் யார் வந்து இந்த ஸ்கீமில் வந்து இன்சூரன்ஸ் கவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமை வந்து கவர் பண்ணுறதுக்கு நிறைய வந்து நேஷனலைஸ் பேங்க் மூலமாக வந்து
நேஷனலைஸ் பேங்க் இப்போ அந்த மற்ற கோஆப்ரேட்டிவ் பேங்க் எல்லா வங்கிகள் மூலமாகவும் நாங்கள் வந்து எடுத்து சொல்லி நிறைய வந்து 100% நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸு. அந்த நோட்டிஃபைடு கிராப்ஸ் என்னென்ன கிராப்ஸ் வந்து அவங்க அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்காங்களோ ஈரோடு மாவட்டத்துக்கு, அந்த கிராப் வந்து கரீஃப், ராபி அப்படின்னு சொல்லி அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது வந்து நல்ல முறையில் நேஷனலைஸ் பேங்குடைய ஒத்துழைப்பில் எல்லா வங்கிகளும் வந்து மக்களுக்கு வந்து எந்த விதமான தடங்களும் இல்லாமல் அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய வங்கியுடைய நோக்கம். அதை நாங்கள் நல்ல முறையில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஈரோடு மாவட்டத்தில் வந்து லோனி ஃபார்மர்ஸுக்கு வந்து 181 பயனாளிகளுக்கும், நான் லோனி ஃபார்மர்ஸுக்கு வந்து அதாவது கடன் வாங்காத விவசாயிகளுக்கு வந்து 971 ஆக மொத்தம் 1152 விவசாய பெருமக்களுக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கிறோம். இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் இன்னும் அதிகமான அளவுக்கு இந்த கடன் விவசாய கடன் யார் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் இந்த ஸ்கீமை வந்து கவர் பண்ணுறதா நாங்கள் வந்து முயற்சி எடுத்துகிட்டு வரோம். அதை கண்டிப்பாக பண்ணிடுவோம். அதே மாதிரி பிரைமரி அந்த அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் பேங்கும் லோனி ஃபார்மர்ஸுக்கு 25 பேருக்கும், நான் லோனி ஃபார்மர்ஸுக்கு 3314 பேருக்கும் ஆக மொத்தம் 3330 பயனாளிகளுக்கு இந்த மாவட்டத்தில் வந்து இந்த ஸ்கீம் இது வரைக்கும் நாங்கள் செயல்படுத்தியிருக்கிறோம். இது போக இந்த திட்டம் வந்து இன்னும் மற்ற இதில் பயனடையாதவங்களுக்கு இதில் வந்து கிராப்பு வந்து இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி நெல் நடவு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அல்லது ஹார்வெஸ்ட் வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் முடிஞ்ச பிறகு லாஸ் ஆகிடுச்சு, அல்லது வந்து நெல் நடவு முடியலை, அந்த மாதிரி என்னென்ன இது இருக்குதோ அவங்க அத்தனை பேருக்கும் இந்த ஸ்கீமை வந்து நாங்கள் செயல்படுத்துகிற மாதிரி அதை வந்து ரொம்ப எளிமையான முறையில் வந்து அந்த வாடிக்கையாளர்கள் வந்து பயனாளிகள் வந்து வங்கியை எளிதான முறையில் அணுகி அவங்களுடைய என்ன பயிர் பண்ணுறாங்கன்னு சொல்லி விஓடைய சான்றிதழ் 10 அந்த அடங்கல், விஓ சர்டிஃபிகேட்டு, அவங்களுடைய 2 ஃபோட்டோ, அவங்களுடைய அடையாள அட்டை, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி அடையாள அட்டை, அப்புறம் வந்து அவங்க லேண்ட் ரெக்கார்ட்ஸு, இது பேங்க்குடைய பாஸ்புக்கு, இதெல்லாம் கொண்டு போயாச்சுன்னா அந்த இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வாங்குகிறோம். அந்த அப்ளிகேஷன் வாங்கி அந்த பயனாளிகளுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் அந்த இதை வந்து ஈஸியான முறையில் அந்த இன்சூரன்ஸ் கிடைக்கும்படியாக நாங்கள் வந்து அந்த எடுத்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அரசாங்கத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த அக்ரி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து நாங்கள் உடனே அனுப்பிச்சிருக்கிறோம். இன்னும் வந்து இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் லோனி ஃபார்மர்ஸ் நாங்கள் 100% பண்ணிடுவோம் அப்படிங்கிறத நாங்கள் உறுதியளிக்கிறோம். இது குறித்து நிறைய விழிப்புணர்வு முகாம்களை நாங்கள் நடத்தி அந்த எல்லா வட்டார விவசாய அலுவலர்களெல்லாம் தொடர்பு கொண்டு விவசாய பெருமக்களை தொடர்பு கொண்டு இதை வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் லோன் வாங்கின பயனாளிகள், கடன் வாங்கின பயனாளிகள் அத்தனை பேருக்கும் 100க்கு 100 பண்ணவும், கடன் வாங்காத பயனாளிகளுக்கு அதிகமான பேருக்கு வந்து இந்த ஸ்கீமில் கவர் பண்ணி இந்த அரசாங்கத்துடைய திட்டம் வந்து மக்களுக்கு நல்ல முறையில் போய் பயனடையணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதை கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்ற வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன். மேலும் விவரங்கள் பெற 09489043550 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள உருளைக்கிழங்கு விலை நிலையாக இருப்பதற்கான ஆலோசனை. தமிழ்நாட்டில் இந்த வருடம் குறைவான மழையின் காரணமாக உருளைக்கிழங்கு சாகுபடி பரப்பளவு மற்றும் உற்பத்தி குறைந்துள்ளது. எனவே மற்ற மாநிலங்களிலிருந்து வரும் வரத்து டிசம்பர் மாதங்களில் அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நாட்டின் தேவை மற்றும் உற்பத்தியிலுள்ள ஏற்றத்தாழ்வுகளை நிர்வகிக்க மத்திய அரசு உருளைக்கிழங்கு இறக்குமதிக்கான வரியை 30%-இலிருந்து 10% குறைத்துள்ளது. எனவே வரும் நாட்களில் உருளைக்கிழங்கின் விலை நிலையாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. இச்சூழலில் விவசாயிகள் விற்பனை முடிவுகளை எடுக்க ஏதுவாக கடந்த 19 ஆண்டுகளாக நீலகிரி கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் நிலவிய உருளைக்கிழங்கு விலையை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையத்தின் கீழ் இயங்கி வரும் விலை முன்னறிவிப்பு திட்டம் ஆய்வு செய்து சந்தை ஆய்வுகளை மேற்கொண்டது. ஆய்வு முடிவின் அடிப்படையில் அறுவடையின் போது தரமான உருளைக்கிழங்கின் பண்ணை விலை கிலோவிற்கு ரூபாய் 25 முதல் 27 வரை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் மேற்கண்ட விலை முன்னறிவிப்பின்படி விற்பனை முடிவுகளை எடுக்குமாறு பரிந்துரைக்கப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம், வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 042224314005. விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும்.
சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்ச விலையாக 1690 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1770 ரூபாய்க்கும், சோளம் இதர ரகம் தேனியில் குறைந்தபட்ச விலையாக 1720 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1780 ரூபாய்க்கும், துறையூரில் குறைந்தபட்ச விலையாக 1310 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1660 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் இதர ரகம் திண்டுக்கல்லில் குறைந்தபட்ச விலையாக 1350 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1650 ரூபாய்க்கும், கெங்கவல்லியில் குறைந்தபட்ச விலையாக 1540 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1580 ரூபாய்க்கும், நெல் இதர ரகம் கம்பத்தில் குறைந்தபட்ச விலையாக 1500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1580 ரூபாய்க்கும், கெங்கவல்லியில் குறைந்தபட்ச விலையாக 920 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 980 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் திண்டிவனத்தில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்ச விலையாக 1620 ரூபாய்க்கும், விழுப்புரத்தில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்ச விலையாக 2780 ரூபாய்க்கும், டிவி கம்பு இதர ரகம் சங்கராபுரத்தில் குறைந்தபட்ச விலையாக 1373 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2816 ரூபாய்க்கும், விருதாசலத்தில் குறைந்தபட்ச விலையாக 1650 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 3146 ரூபாய்க்கும், பருத்தி இதர ரகம் திண்டுக்கல்லில் குறைந்தபட்ச விலையாக 3500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4400 ரூபாய்க்கும், கொளத்தூரில் குறைந்தபட்ச விலையாக 4500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 5200 ரூபாய்க்கும், தேங்காய் இதர ரகம் சின்னமனூரில் குறைந்தபட்ச விலையாக 450 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 550 ரூபாய்க்கும், கம்பத்தில் குறைந்தபட்ச விலையாக 500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடரும் வேளாண் சந்தையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 38 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 6 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கீரைகள் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 25 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 80 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 60 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டைப்பூ 1 கிலோ 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களில் விலை நிலவரம். தருமபுரியில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 515 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 400 ரூபாய்க்கும் சராசரியாக 478 ரூபாய்க்கும், சேலத்தில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 531 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 330 ரூபாய்க்கும் சராசரியாக 480 ரூபாய்க்கும், கோயம்புத்தூரில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 480 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 342 ரூபாய்க்கும் சராசரியாக 426 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பல்முனை கச்சா பட்டு 1 கிலோவிற்கு அதிகபட்சமாக 3180 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 2700 ரூபாய்க்கும் சராசரியாக 3098 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 32.1 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 21.7 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 61.3%, காற்றின் வேகம் மணிக்கு 2.9 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 31.3%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 25.4 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 0 மில்லிமீட்டராகவும்,
சூரிய கதிர்வீச்சு 322.5 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 915.6 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0.6ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதியில் எச்சரிக்கை ஏதும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெற்றது. வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமி நாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் ஃபெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி. இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. அங்கக வேளாண்மையில் உயிருரங்கள் ஒரு முக்கியமான இடுபொருளாகும். உயிருரங்கள் பயிர் வளர்ச்சி மற்றும் விளைச்சலை அதிகப்படுத்துவதோடு மண் வளத்தையும் காக்கிறது. எளிதான முறையில் பயன்படுத்தப்படக்கூடிய திரவ உயிர் உரங்களின் உற்பத்தி தொழில்நுட்பம் குறித்து விவரிக்கின்றார் கடலூர் மாவட்டம் உயிர் உர உற்பத்தி மைய முதுநிலை வேளாண் அலுவலர் ஜி பாலசுப்ரமணியன் அவர்கள். இந்த உயிர் உரங்கள் உற்பத்தி மையம் கடலூரில் 1973 ஆரம்பிச்சது. ஆனால் 83 தான் இதனுடைய முழு உற்பத்தி திறனை கொண்டு வர முடிந்தது. இந்த உயிர் உரங்கள் உற்பத்தி என்பது இப்போ இருக்கிற விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்து கொண்டு இருக்குது. 2ஆம் பசுமை புரட்சிக்கு பிறகு ரசாயன உரங்களின் பயன்பாடு தவிர்க்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ரசாயன உரங்கள் இடுவதால் அதிக மகசூல் கிடைக்கிறது என்பது எல்லாரும் அறிவோம். ஆனால் தொடர்ந்து ரசாயன உரங்களை இடுவதன் மூலம் மண்ணில் உள்ள பௌதிகத்தன்மை, வேதியத்தன்மை குறைந்து மண்ணினுடைய தரம் வெகுவாக குறைந்து விட்டது. அதனால் இந்த வெகுவாக குறைந்துள்ள மண் வளத்தை ஈடு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு தழை தொழு உரம், மக்கு உரம் போட வேண்டும். ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இந்த உயிர் உரங்கள் நமக்கு வரப்பிரசாதமாகும். இந்த உயிர் உரங்கள் இடுவதனால் மண்ணினுடைய வளத்தை அதிகப்படுத்துகிறது. காற்றில் உள்ள தழை சத்து அதனுடைய கிரகித்து தன் வேர் முடிச்சுகளில் பதிவு பண்ணி வச்சுக்கிறது. அதனால் மண் வளத்தை மேம்படுத்துகிறது. இந்த உயிர் உரங்கள் போடுறதுனால வறட்சியை தாங்கக்கூடிய நிலைமையை உருவாக்கிறது. இந்த உயிர் உரங்கள் உள்ள வளர்ச்சி ஊக்கியாகவும் பயன்படுகிறது. இது ஒரு 15லேருந்து 20% தழை சத்தையும், அடுத்தது இதில் 2 விதமான உற்பத்தியும் நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். சாலிடு பயோ ஃபெர்டிலைசரும் செய்கிறோம், லிக்விட் பயோ ஃபெர்டிலைசரும் நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். வேளாண்மை உதவி இயக்குனர் மூலமாக எங்களுக்கு வரப்படும் இன்டர்ன் மூலமாக நாங்கள் அவங்களுக்கு எந்தெந்த உயிர் உரங்கள் தேவையோ அதை அவங்களுக்கு நாங்கள் விநியோகம் செய்கிறோம். அதில் இந்த உயிர் உர உற்பத்தி மையத்தில் 5 விதமான உயிர் உரங்களை நாங்கள் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கிறோம். அசோஸ்பைரலம் நெல், அசோஸ்பைரலம் இதரம், பாஸ்போபாக்டீரியா, ரைசோபியம் பயிறு, ரைசோபியம் மணிலா அப்படின்னு 5 வகையான பாக்டீரியாவை நாங்கள் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கிறோம். இந்த வருஷத்துக்கு எங்களுக்கு 108 மெட்ரிக் டன் அளவுக்கு இலக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த இலக்கும்படி நாங்கள் அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாரி
தேவைக்கு தகுந்த மாதிரி அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் திரவ உயிர் உரங்களை பொறுத்த வரைக்கும் கடலூர் பொறுத்த வரைக்கும் 50,000 லிட்டர் வந்து எங்களுக்கு இலக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து கடலூர், விழுப்புரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களுக்கு நாங்கள் வந்து விநியோகம் செய்கிறோம். குறிப்பிட்ட காலத்திலே நாங்கள் தயார் செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால விவசாயிக்கு நல்ல ஒரு பயனாக இருக்குது. அதுக்கு தகுந்த ஏற்பாடு எல்லாம், அதுக்கு தகுந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே எங்களுக்கு இந்த லேபில் இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கு தமிழக அரசு வந்து எங்களுக்கு மானியமும் கொடுத்துருக்குது. இதனுடைய பாக்கெட் விலை வந்து 6 ரூபாய் தான். இந்த 6 ரூபாய்க்கு விவசாயிகள் பயன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய்க்கு மேலே அவங்க வந்து பயனுள்ளதாக இருக்கும். இது போடுறதுனால நமக்கு வந்து மண் வளம் அதிகமாகுது, உர செலவு குறையுது, சுற்றுப்புற சூழல் வந்து பாதுகாக்குது. இந்த பாக்டீரியா மூலம் வரக்கூடிய ரசாயனங்கள் பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் இது பயன்படுது. அதனால் பயிர்கள் வந்து செழித்து வளரும். இந்த உயிர் உரங்கள் இடுறதுனால பயிர்கள் எப்போதுமே பச்சையாகவே இருந்துகிட்டு இருக்கும். இப்போ யூரியா போட்டோம்னா அந்த யூரியா போட்ட பிறகு 15-20 நாளே வந்து பச்சை கட்டி மறுபடியும் மாறிடும். ஆனால் அந்த உயிர் உரங்கள் போடுற சமயத்தில் பயிருக்கு கிடைக்கக்கூடிய தழைச்சத்தை வாயுமண்டலத்திலிருந்து காற்று மண்டலத்திலேருந்து கிரகிச்சு பயிருக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறதுனால எப்போதுமே அந்த பச்சை இருந்துகிட்டே இருக்கும். இங்கே நேராகவும் விவசாயிகள் வந்து வாங்கிக்கிறாங்க. பக்கத்திலே இருக்கிறதுனால கடலூர் சார்ந்த விவசாயிகள் அனைவருமே இங்கே நேராக வந்து வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்கு தகுந்த ஏற்பாடு நம்ம வந்து இங்கே செஞ்சுட்டு இருக்கிறோம். இது மூலமாக விவசாயிகள் வந்து நல்ல பலனை அடைகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 25%, 15% 25% வந்து நம்ம உர அளவை குறைச்சிக்கலாம். தழை சத்தும் குறைச்சிக்கலாம், மணி சத்தும் குறைச்சிக்கலாம். விவசாயிகள் வந்து மூட்டையாக டிஏபி போடுறாங்க. அந்த டிஏபி வந்து பயிருக்கு வந்து ஒரு 18-20% தான் வந்து எடுத்துக்குது. மீதெல்லாம் மண்ணில் வந்து ஃபிக்சேஷன் ஆகிடுது, பிடிச்சி வச்சுக்குது. அந்த பாசோபாக்டீரியா என்ற பாக்டீரியா மண்ணில் அது போய் சேர்ந்து அதில் வந்து கரைச்சி அந்த பாஸ்பரஸை வந்து பயிருக்கு எடுத்து ஒரு அளவுக்கு அந்த கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதனால் கிட்டா நிலையில் உள்ள மணிசத்தையும் இந்த உயிர் உரங்கள் வந்து கிட்டக்கூடிய நிலையில் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால் பயிருக்கு வேர் வளர்ச்சி அதிகமாக இருக்குது. பாஸ்பரஸ் வந்து வேர் வளர்ச்சி, அதனால் ஆரம்பத்தில் வேர் வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனாலையும் தழை சத்தை வந்து ஒரே சீராக கொடுப்பதனாலையும் பயிர் வளர்ச்சி ஊக்கியாக இருக்கிறதுனாலையும் இந்த உயிர் உரம் போடுறதுனால பயிர்கள் வந்து ரொம்ப செழித்து வளருதுங்க சார். இந்த உயிர் உரங்கள் உற்பத்தியை அதிகரிக்கவும் மண் வளத்தை பெருக்கவும் 2 மடங்கு உற்பத்தி 3 மடங்கு வருமானம் பெறும் வகையில் மண் வளத்தை பெருக்கக்கூடிய நோக்கில் 2013-14 ஆண்டில் இந்த தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் சுமார் 1 கோடி ரூபாய் இந்த விரிவாக்கத்துக்கு ஒதுக்கீடு செய்து அதன் மூலமாக இந்த திரவ உயிர் உரம் நமக்கு கிடைச்சது. மேலும் விவரங்கள் பெற 09500945513 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. 17-11-2016 வியாழக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் திறந்தவெளி கொய்மலர் சாகுபடி செய்து பயனடைந்த நீலகிரி மாவட்டம் மிஷன் வளாக பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் எஸ். ஹரிபாபு அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் பிரதமரின் புதிய பயிர் காப்பீட்டு திட்டம் குறித்து ஈரோடு மாவட்ட வழிகாட்டுதல் மைய வேளாண்மை உதவி இயக்குனர் சி. பெரியசாமி அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தீவன பற்றாக்குறை காலங்களில் கால்நடைகளுக்கான தீவன மேலாண்மை முறைகள் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் எம். ராமச்சந்திரன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.